ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இமானுவல். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தா, உங்களை அவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தேர்ந்தெடுத்திருந்தா, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இல்லனா நீங்க படிக்கிற இடத்துலயோ இல்லனா நீங்க எந்த சர்ச்ல இருக்கீங்களோ அந்த சர்ச்ல உள்ள விசுவாசிகளாகட்டும், இப்படி முகாந்திரம் இல்லாம உங்களை பகைக்கிறாங்க, காரணமே இல்லாம அந்த இடங்கள்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை பகைக்கிறாங்கன்னா நீங்க கலங்க வேண்டாங்க. ஏன் அப்படின்னா உங்க மேல உள்ள அபிஷேகம் அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. கர்த்தர் உங்க மேல ஒரு தரிசனம் வச்சு உங்களை அபிஷேகிச்சிருப்பார். தாயின் கருவிலேயே உங்களை அபிஷேகிச்சிருப்பார். சோ அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படிதான் நடக்கும். உங்களை பகைக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க, உங்களை எதிரியா பாக்குறவங்க அதிகமா இருப்பாங்க. முகாந்திரமே இருக்காது. நீங்க அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணிருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு எந்த தீங்கும் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை பகைப்பாங்க. அதுக்கு காரணம் நீங்க தவறானவங்க இல்ல, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்க அந்த அபிஷேகம் அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படி காரணமே இல்லாம உங்களை பகைக்கிறாங்களா, அந்த மக்கள் மேல நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா அது ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ். உங்க மேல அபிஷேகம் இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் உங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. சோ இந்த உலகத்துல உள்ளவங்க அவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது கலங்குற மாதிரி நீங்க கலங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கர்த்தர்கிட்ட அதை தெரியப்படுத்திட்டு நிம்மதியா இருங்க. ஏன்னா உங்க பாதை வித்தியாசமானது, மத்தவங்க போற பாதை மாதிரி கிடையாது. உங்களோட பாதை ரொம்ப வித்தியாசமானது. இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ்க்குலாம் நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் உங்களை வச்சு நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த தரிசனத்தை உங்களை வச்சு கண்டிப்பா நிறைவேற்றுவார். அது எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் வந்தாலும் அதுக்கு நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் கர்த்தருக்கும் ஒரு பொருட்டே அல்ல. அதுல இருந்து உங்களை மீட்டு உங்களை குறிச்சு உங்களை வச்சு செய்யணும் அப்படிங்கிற அந்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். So don't worry, be happy. Okay, thanks for watching. Bye.